நான் அறிந்த ஆரோக்கியத்தில் உடன் நினைவது லதா ராணி. இன்னைக்கு நான் பேச போறது வந்து நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்லாம் எனக்கு தெரியாதுங்க. என் வாழ்க்கையில நான் செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ நம்ம எந்திரிச்சோன்னா டாய்லெட் போறோம் இல்லைங்களா? டாய்லெட் போன உடனேயே யாரெல்லாம் வந்து வாய் கொப்பளிக்கிறீங்க, வாய் கொப்பளிக்கிறதோட மட்டும் இல்லாம நாங்க உடனே குளிச்சிருவோம் அப்படிங்கிறவங்க எல்லாம் யாரு? ஏன்னு கேட்டீங்கன்னா, இதை செய்யும் போது ஃபர்ஸ்ட் நம்ம மலம் கழிச்சதுக்கு அப்புறம் நம்ம உடல் வந்து அதிகப்படியான உஷ்ணத்தை வெளியேற்றும். அப்போ இந்த வழியா வந்து உங்களுக்கு கெட்ட அந்த நச்சுக்கள் வெளியில வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நம்ம வந்த உடனே நம்ம வாய் கொப்பளிச்சிடுறது வந்து ஒரு 50% ஆரோக்கியம் இல்லைங்க. நான் உடனே குளிச்சிருவேன் அப்படிங்கிறது வந்து 100% ஆரோக்கியம். ஏன்னா நம்ம டூ பாத்ரூம் போனதுக்கு அப்புறம் நம்ம உடல் நல்ல உஷ்ண நிலையில இருக்கும்போது அந்த அப்பவே நம்ம குளிச்சுறது வந்து நம்ம உடம்புக்கு நாம செஞ்சுக்கிற ஒரு மிகப்பெரிய நல்லது. இதை எல்லாருமே செஞ்சு உடல் சூட்டை ஏற்படுற அன்னன்னைக்கு ஏற்படுற அந்த சூட்டை அன்னன்னைக்கே நம்ம தவிர்த்துட்டு வரும்போது நம்ம உடல் ஒரு நல்ல நிலைமையில இருக்கும். இதை கேட்குறவங்க இதை செஞ்சு ஒரு நல்ல ஆரோக்கியத்தோட வாழணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.